பித்த வெடிப்பு, நாப்கின் மற்றும் டைப்பர் அரிப்பு, உள்ளாடைகளால் ஏற்படும் சருமத் தொல்லையா, நகைச்சுற்று மற்றும் விரல்களில் அரிப்பா? லிச்சன்சா தடவுங்க. லிச்சன்சா 2 நாட்களில் வித்தியாசத்தை பாருங்க. லிச்சன்சா. மூலம், பௌத்திரம், ஆசனவாய் வெடிப்பு, ஹெடன்சா. அனைத்துவித மூல பிரச்சனைகளுக்கும் முழுமையான நிவாரணம். ஹெடன்சா கிரீம் மற்றும் ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ். ஹெடன்சா. ருமென்சா எந்த வலிக்கும் நிவாரணம் உடனடியாக. ருமென்சா ஆயுர்வேதிக் கிரீம். ருமென்சா. ஆறாவமுதேடியேனுடலம் என்பால் அன்பாயே நீரையலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கபரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டே நின்மானே. அருள்மிகு சாரங்கபாணி சுவாமி திருக்கோவில், கும்பகோணம். 7 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட எம்பெருமான் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி. திருப்பதி, ஸ்ரீரங்கம், அடுத்தபடியாக திருக்குடந்தை என்று சொல்லக்கூடிய பாஸ்கர க்ஷேத்திரத்தில் எழுந்தருளியுள்ள எம்பெருமான் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி. 108 திவ்ய தேசத்திலே 3வது திவ்ய தேசமாக விளங்கக்கூடியது ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி. இங்கே எம்பெருமான் தாயாருடைய கல்யாணத்திற்காக வைகுண்டத்திலிருந்து ரதாரூடியாக இங்கே எழுந்தருளியுள்ளார். கோமலவல்லி தாயார் இத்திருக்கோயிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள ஹேம புஷ்கரணி என்கின்ற புஷ்கரனிலே மகாலட்சுமி அவதாரம். ஹேமரிஷியால் எடுத்து வளர்க்கப்பட்டு தபஸ் செய்து ஹேமரிஷி பிரார்த்தனைக்கு இணங்கி பகவான் வைகுண்டத்திலிருந்து ரதத்துடன் இங்கே எழுந்தள்ளியுள்ளார். ரத கஜ துரக பதாதி சகிதமாக எம்பெருமான் இங்கே இருக்கிறார். இன்றளவும் பகவான் மூலவர் எழுந்தள்ளியுள்ள கருவறை கல்தேர் ரதாரூடியாகவே இருக்கிறது. இந்த க்ஷேத்திரத்திலே முதலில் தாயார் கோமலவல்லி தாயாரை சேவித்துவிட்டு தான் பெருமாள் தரிசனம். இங்கே பெருமாள் சேவிப்பதற்கு 2 வாசப்படிகள், தட்சிணாயனம், உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய 2 வாசல்கள் வழியாக எம்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். ஆடி மாதம் முதல் கொண்டு தை மாதம் வரையிலும், தை மாதம் ஆரம்பித்து ஆணி முடிய அயனங்கள் மாறும் பொழுது வாசற்படியும் மாறும். 2 அயனங்களிலும் எம்பெருமான் இது 6 மாதம், அது 6 மாதமாக சேவை சாதிக்கிறார். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் வெளிக்கொண்டு வந்த எம்பெருமான். ஒரு காலத்திலே 4000ம் மறைந்து விட்டது. இந்த எம்பெருமானுடைய ஆறாவமுதே என்கின்ற பாடல் மட்டும்தான் இருந்தது. இந்த ஆறாமுதே பாடலுடைய 10வது பாடல், கடைசி பாடல், உயிழையன்பில் பேச்சு மொழியூடு அவளை உயிருண்டான் கடல் கலவையை சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குயிலில் மழியச் சொன்ன 1010 என்ற வரி வருகிறது. நாதமுனிகள் என்ற மகான் இங்கே மங்களாசாசனம் செய்ய வந்த பொழுது இந்த பாசுரத்திலே அவர்களுக்கு செவித்துள்ளார். அப்பொழுது 1010 என்று சொல்கிறீர்களே, பாக்கி பாடல்கள் எங்கே என்கிறார். நீங்கள் குருகூர் சடகோபனை அங்கு சென்று அங்கே கேட்டால் எல்லா விஷயமும் தெரியும் என்று சொல்கிறார். நம்மாழ்வார் அவதாரமான அந்த க்ஷேத்திரத்துக்கு சென்று, ஆழ்வார் திருநெறிக்கு சென்று நம்மாழ்வாரை மங்களாசாசனம் செய்யும் பொழுது நம்மாழ்வார் யோக திசையிலே எழுந்தருளியுள்ளார். கண்ணினும் திருத்தாம்பினால் என்கின்ற பாடலை 10 லட்சம் தடவை உரு போட்டு ஆழ்வார் சேவை கொடுத்து
பாக்கி 4000 பாடல்களும் வெளிக்கொண்டு வந்த எம்பெருமான் இந்த ஆறாவமுதன். அதனால தான் இந்த எம்பெருமானுக்கு திராவிட ஸ்ருதி தரிசகன் என்று பெயர். தமிழ் வேதங்களை வெளிக்கொண்டு வந்த எம்பெருமான் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி என்று இந்த எம்பெருமானுக்கு மகா பெருமை. லட்சுமி நாராயண சுவாமிகள் என்கின்ற ஒரு பெரிய மகான் அந்த காலத்திலே இங்கே எழுந்தருளியிருக்கிறார். அவர் ராஜகோபுரம் போன்ற பெரிய கைங்கரியங்கள், இன்னும் பல கைங்கரியங்களெல்லாம் எம்பெருமானுக்கு செய்து வைத்தார். அவருக்கு வாரிசு இல்லாதனால் எம்பெருமானே இந்த லட்சுமி நாராயண சுவாமிகளுக்கு சார்த்தம் திதி செய்கிறார். தீபாவளி அமாவாசை என்று நம் வீடுகளெல்லாம் எப்படி திருவத்தியானம் சிராத்தம் திதி நடைபெறுகிறதோ அதே போலவே திருக்கோயிலிலே சார்த்தம் நடைபெற்று வருகிறது. இன்றளவும் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட பெருமை வாழ்ந்த இந்த எம்பெருமான், இந்த எம்பெருமானுக்கு சித்திரை மாதம் தொடங்கி பங்குனி மாதம் முடிய 12 மாதங்களும் விசேஷமான உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சித்திரை மாதத்திலே சித்திரை உற்சவமும், வைகாசியிலே வைகாசி விசாக உற்சவமும், வசந்தோத்சவமும், ஆனி மாதத்திலே ஜேஷ்டாபிஷேக உற்சவமும், ஆடியிலே அபிஷேகமும், ஆவணியிலே ஸ்ரீ ஜெயந்தி உற்சவமும், புரட்டாசியிலே நிகமாந்த மகாதேசிகனுக்கு உற்சவமும், தாயாருக்கு நவராத்திரி உற்சவமும், ஐப்பசியிலே தீபாவளி மகோத்சவமும், கார்த்திகையிலே திருக்கார்த்திகை உற்சவமும் நடைபெற்று கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து 53 நாட்கள் உற்சவம் நடைபெறும் ஒரு பெரிய திவ்யதேசம் இந்த திவ்யதேசம்தான். தை மாதம் 13ஆம் தேதி அன்று பூர்த்தியாகிறது. கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி முதல் 10 நாள் ஊஞ்சல் உற்சவம், அடுத்த 10 நாள் மார்கழி மாதம் 1ஆம் தேதி பகல் 10 ஆரம்பம், 11ஆம் தேதி முதல் இராப்பத்து உற்சவம், இராப்பத்து உற்சவம் முடிந்தவுடன் துவஜாரோகணம், பொங்கத் திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த பொங்கத் திருநாள் சங்கராந்தி உற்சவம் நடைபெறுகிறது. பொங்கல் என்று ஒரு தேரும், சித்திரை மாதத்திலே சித்திரா நட்சத்திரத்திலே ஒரு தேரும், வருஷத்திலே 2 தேர்கள் இந்த எம்பெருமான் கண்டறிகிறார். மார்கழி மாதம் முடிந்து தை மாதத்திலே எம்பெருமானுக்கு தாயாருக்கு அத்தியான உற்சவமும் நடைபெறுகிறது. மாசி மாதத்திலே பகவான் தொப்போத்சவம் கண்டுவருகிறார். பங்குனியிலே பங்குனி உத்திர உற்சவம் தாயாருக்கு விசேஷமாக துவஜாரோகணம் கண்டுரடி கோவில் உள்ளேயே 10 நாள் உற்சவம் விசேஷமாக நடைபெறுகிறது. இன்னும் பல பெருமைகள் கூடிய இந்த க்ஷேத்திரத்திலே சந்தான கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிருஷ்டி சயனத்திலே எழுந்தருளிலே ஆதிசேஷன் மேலே சிறு பெருமாளாக பெருமாசனிலே எழுந்தருளார். அந்த எம்பெருமானை கையில் வாங்கி கொண்டு முகுந்தாஷ்டகம் என்ற மந்திர உபதேசம் பெற்றால் புத்திர சந்தானம் உண்டாகும், கல்யாண பாக்கியம் உண்டாகும் என்கின்ற வரலாறு இந்த திருக்கோயிலே உண்டு. இந்த எம்பெருமானை சேவித்து எல்லா நலமும் பெற வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். 23ஆம் தேதி 23/4/2024 அன்று எம்பெருமான் சித்திரத்தேர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தேர் வைபவம் உற்சவம் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, ஆறாவமுதன் அருள் பெறுக. తందనానా
సునకము మీద పొలయు ఎండొకటే కడగి ఏనుగు మీద గాయు ఎండొకటే ఉడని సునకము మీద పొలయు ఎండొకటే కడు పుణ్యులను పాప కర్ములను సరిగావా జడియు శ్రీ వెంకటేశ్వరు నామముకటే కడు పుణ్యులను పాప కర్ములను సరిగావా జడియు శ్రీ వెంకటేశ్వరు నామముకటే శ్రీ వెంకటేశ్వరు నామము ఈశ్వరు నామము వెంకటేశ్వరు నామము శ్రీ వెంకటేశ్వరు నామముకటే తందనానా పురే తందనానా బ్రహ్మముకటే పర బ్రహ్మముకటే పర బ్రహ్మముకటే పర బ్రహ్మముకటే తందనానా తందనానా పురే తందనానా భళ తందనారా భళ दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यावहारिके उपवादि सद्याः संवत्सराणां मध्ये श्री प्रोग्रामस्वरे उत्तरायणे वसन्तऋतौ वेसमासे शुक्लपक्षे सप्तम्यां सुपतितो वासरः பித்த வெடிப்பு, நாப்கின் மற்றும் டைப்பர் அரிப்பு, உள்ளாடைகளால் ஏற்படும் சருமத் தொல்லையா, நகைச்சுற்று மற்றும் விரல்களில் அரிப்பா, லிச்சன்சா தடவுங்க. லிச்சன்சா 2 நாட்களில் வித்தியாசத்தை பாருங்க. லிச்சன்சா. மூலம், பௌத்திரம், ஆசனவாய் வெடிப்பு, ஹெடன்சா, அனைத்துவித மூல பிரச்சனைகளுக்கும் முழுமையான நிவாரணம்.
ஹெடன்சா கிரீம் மற்றும் ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ். ஹெடன்சா. ருமென்சா எந்த வலிக்கும் நிவாரணம் உடனடியாக. ருமென்சா ஆயுர்வேதிக் கிரீம். ருமென்சா. Gracias.
Vivek
சேதனே யசோதா என்ன தவம் சேதனே யசோதா என்ன தவம் சேதனே யசோதா என்ன தவம் சேதனே என்ன தவம் செய்தனே யசோதா 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 எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனே யசோதா என்ன தவம் செய்தனே ஈரேழு புவனங்கள் படைத்தவனே ஈரேழு புவனங்கள் படைத்தவனே ஈரேழு புவனங்கள் படைத்தவனே கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்டனே என்ன தவம் செய்தனே யசோதா என்ன தவம் செய்தனே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
திருக்குடந்தை கும்பகோணம் ஸ்ரீ சார்ங்கபாணி சுவாமி திருக்கோயில் குரோதி வருஷ சைத்ரோத்சவம் சித்திரை திருவிழா பெருவிழா. கும்பகோணம் சார்ங்கபாணி சுவாமி 7 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பாடப்பெற்ற திவ்யதேசம். 108 திருப்பதிகளில் 3வது திவ்யதேசமாக போற்றப்படுகிறது. 12 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்டது ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் முதல் திவ்யதேசம். 9 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது திருப்பதி திருவேங்கடமுடையான் பாலாஜி பெருமாள் 2வது திவ்யதேசம். 7 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்குடந்தை சார்ங்கபாணி சுவாமிக்கு மகோத்சவம் என்று சொல்லக்கூடிய பிரம்மாவினால் செய்யப்பட்ட உற்சவம் பிரம்மோற்சவம் என்று வழங்கப்படுகின்றது. இன்றைய தினம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி 15/4/2024 விசேஷமாக துவஜாரோகணம் என்று சொல்லக்கூடிய கொடிமரத்தில் கருட பகவானை அவாகனம் செய்து அந்த கொடிச்சீலையில் கருட பகவானை பூஜை செய்யப்பட்டு மேலே ஆரோகணம் துவஜ ஆரோகணம் செய்யப்பட்டது. இந்த துவஜாரோகணம் எதற்காக செய்ய வேண்டும் என்பதான் என்றால், நாம் கல்யாணம் விசேஷங்களுக்கு பத்திரிகை வைத்து அனைத்து பந்துக்கள் உறவினர்கள் நண்பர்களை கூப்பிடுவது போல் இந்த மகோத்சவத்திற்கு பிரம்மோற்சவத்திற்கு தேவர்கள் கந்தர்வர்கள் மகரிஷிகள் சித்தர்கள் அனைவரும் இந்த உற்சவத்தை கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கருட பகவான் ஆகாசத்தில் பறந்து எல்லா லோகங்களையும் சென்று அனைத்து தேவர்களையும் அழைத்து வந்து இந்த உற்சவத்தை நடத்தி வைப்பதாக இந்த துவஜாரோகணம் கொடியேற்ற வைபவம் இன்று காலை நடைபெற்றது. பித்த வெடிப்பு, நாப்கின் மற்றும் டைப்பர் அரிப்பு, உள்ளாடைகளால் ஏற்படும் சருமத் தொல்லையா, நகைச்சுற்று மற்றும் விரல்களில் அரிப்பா? லிச்சன்சா தடவுங்க. லிச்சன்சா 2 நாட்களில் வித்தியாசத்தை பாருங்க. லிச்சன்சா. மூலம், பௌத்திரம், ஆசனவாய் வெடிப்பு, ஹெடன்சா. அனைத்துவித மூல பிரச்சனைகளுக்கும் முழுமையான நிவாரணம். ஹெடன்சா கிரீம் மற்றும் ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ். ஹெடன்சா. ருமென்சா எந்த வலிக்கும் நிவாரணம் உடனடியாக. ருமென்சா ஆயுர்வேதிக் கிரீம். ருமென்சா.